கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா, பாவம் செய்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசோட தந்திரத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கிரியைகளையும் பிசாசின் தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்து அழித்து போடுவார். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, பிசாசின் கிரியைகளே, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனே இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா.